பழங்காலத்தில் பசுமை சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லையோரமாக ஒரு பெரிய பாம்பு புற்று இருந்தது. அந்த புற்றில் குடியிருந்தது ஒரு தெய்வீக நாகசக்தி. கிராம மக்கள் அவளை நாகம்மாள், சாமி, நாகத்தாய், புற்றம்மன் என்று அன்புடன் அழைத்தனர். அந்த கிராமத்தில் நிலம் செழித்தது, மழை தவறாமல் பெய்தது. பாம்பு கடி, நோய்கள் அரிதாக இருந்தன. மக்கள் நம்பிக்கை கொண்டனர். இந்த ஊரை காக்கும் சக்தி நாகம்மாளே என்று. ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவன் அந்த புற்றை இடித்து அங்கு புதையல் இருக்குமென்று எண்ணி அகந்தையுடன் தண்டால் அடித்தான். அடுத்த நொடியே வானம் இருண்டது, காற்று சுழன்றது. அந்த மனிதன் விஷவாதத்தில் துடித்தான். அச்சத்தில் நடுங்கிய மக்கள் புற்றின் முன் விழுந்து, அம்மா, தவறு செய்தோம், காப்பாற்று என்று அழுதனர். அந்த அழைப்பை கேட்ட நாகம்மாள் கோபத்தை விட்டு கருணை தாயாக வெளிப்பட்டாள். அந்த மனிதன் உயிர் தப்பினான். ஆனால் அகந்தை உடைந்தது, தர்மம் புரிந்தது. தெய்வமாக நிலை பெற்ற நாகம்மாள். அந்த நாளிலிருந்து அந்த புற்றின் அருகே ஒரு சிறிய ஆலயம் எழுப்பப்பட்டது. வெள்ளிக்கிழமை, நாக பஞ்சமி, அமாவாசை நாட்களில் மக்கள் வழிபடத் தொடங்கினர்.